வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டு காய்கறி வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் நல்ல ஒரு வத்த குழம்போ இல்லைன்னா ஒரு காரக்குழம்போ வச்சுட்டு இந்த பொரியல் நம்ம பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி நல்லா அந்த காய் மூழ்கிற அளவுக்கு சேர்க்கணும். நம்ம செய்யக்கூடிய காய் பார்த்திங்கன்னா வாழைக்காய் தான் நம்ம பண்ண போகிறோம். வாழைக்காயெலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் நாட்டு காய்கறியில் பெரும்பாலும் இப்போ சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வாயு தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய பேர் சேர்த்துக்கிறதில்ல. கொத்தவரங்காயெலாம் நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நான் அந்த காயை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த 2 வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காயில் நல்லா தோல் சீவிட்டு இது போல் ஃபுல்லாகவுமே நான் அதை சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு சிலர் வாழைக்காய் வாய்வு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்க மாட்டாங்க. அதை போல் இருக்கிறவங்க இது போல் தண்ணியில் நம்ம வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியை இருத்துட்டு நம்ம மறுபடியும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வாயு சத்துக்கள்லாம் வெளியேற்றப்படும். அப்போ நமக்கு உடம்புக்கு வாயு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த தண்ணியில் இந்த வாழைக்காய் நல்லா ஒரு 3/4 பாகமே நல்லா வெந்துடணும். ரொம்ப வேக வச்சாக்கா குழ குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு 3/4 பாகம் வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ 2வது பக்கமும் திருப்பி இதை வேக வச்சுக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு காய்கறிகளிலும் ஒவ்வொரு சத்துக்கள் உண்டுங்க. அதனால் நம்ம ஒரே நேரத்தில் எல்லா இந்த காய்கறிகளை அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. ஏதோ கொஞ்சமாக ஒரு காய்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமாக தான் சேர்த்துப்போம். அதுபோல் சேர்த்துக்கும்போது எந்த கெடுதலும் உடம்புக்கு வராது. அதனால் கண்டிப்பாக எல்லா வகையான காய்கறியும் உணவில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிடலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தது நல்லா வெடித்து வந்த பிறகு 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துறேன். எப்போவுமே பச்சை மிளகா இடையில கீறிட்டு சேருங்க. இல்லைன்னா டக்குன்னு அது மூஞ்சில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையில கீறிடுங்க. இதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச அந்த வாழைக்காய் கேரட் துருவுற கட்டையில் வச்சு நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக, பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் பெரிய வெங்காயம் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க அந்த எண்ணெயில். ஓரளவுக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம துருவி வச்சுருக்க அந்த வாழைக்காவை இந்த பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்துருந்த வாழைக்காவை இது போல் துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ இந்த வெங்காயத்தோடு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது. இது ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் நம்ம. ஆனால் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படி அந்த எண்ணெயிலே இருக்கட்டும். இருந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை நம்ம மறுபடியும் வேக வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வாழைக்காய் தான். அதனால் இதை தண்ணி சேர்த்தெல்லாம் நம்ம வேக வைக்க தேவை கிடையாது. இப்போ அந்த உப்பையும் சேர்த்து நல்லா எல்லா இடங்களையும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்கலை. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.